Hi friends, welcome to pacherasafe YouTube channel. நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் சூலூர் பக்கத்தில் ஒரு சைட்டில் கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ண போயிருந்தோம். அதோட ஃபுல் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா கேமராவுமே வந்து ஃபுல்லாக ஹை எண்டு கேமராஸு. ஸோ ஹை ரெசல்யூஷன், ஹை டெக்னாலஜி அந்த மாதிரி உள்ள கேமராஸ் தான் நம்ம இந்த சைட்டில் இன்ஸ்டலேஷன் பண்ணோம். இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க என்விஆர் கேமரா, POI சுவிட்ச் இதோட ஃபுல் ஸ்பெக்கோடு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற சைட்டு. ஸோ மழைக்கும் வெயிலுக்கெலாம் வந்து தாங்குற மாதிரியான பைப்பிங்கு வயரிங் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு கேமராவுக்கும் என்விஆருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ ஒரு மிடில் வந்து POI சுவிட்ச் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம 2 இடத்துல அடிஷ்னலாக POI சுவிட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா POI பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஜெகாபைட் POI சுவிட்ச் தான் கொடுத்துருக்கோம். என்ன தான் நம்ம ஹை எண்டு கேமரா, இன்டெலிஜென்ட் கேமரா யூஸ் பண்ணாலோ, என்விஆர் யூஸ் பண்ணாலோ நம்ம கரெக்டான POI செலக்ட் பண்ணல அப்படின்னா டோட்டல் செட்டப்பே வேஸ்ட் ஆயிரும். என்ன ஆகுனா உங்களுக்கு வீடியோ லாஸ் வரும், ஒரு கேமரா வரும், ஒரு கேமரா வராது, அப்புறம் ரொம்ப டிலேயில் இருக்கும். ஸோ நம்ம வந்து POI சுவிட்ச் வந்து டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த சைட்டில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 8+2 ஃபுல் ஜெகாபைட் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமான சைட்டுங்கிறனால சைட்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மிடில் 2 POI சுவிட்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். POIயோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு POI சுவிட்சுக்கும் கேமராவுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் சுவிட்சுக்கும் என்விஆருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 80 மீட்டர்ஸு தாண்டி போகக்கூடாது. 100 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 100 மீட்டர்ஸ்லேயே வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 80 மீட்டர்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை மாதிரி தான் பிளான் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7th போர்ட்டு 8th போர்ட்டு வந்து 250 மீட்டர்ஸ் வரைக்கும் கேமராஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 போர்ட்டில் மட்டும் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி. அடுத்தது தான் நம்ம ப்ராஜெக்டோட மாஸ்டர் பீஸு. இதில் யூஸ் பண்ணியிருக்க என்விஆர் பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் என்விஆர். இதில் வந்து மேக்ஸிமம் கேமராஸில் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடல் டெக்னாலஜியுமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு AI என்விஆர். இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி வந்து டீப் லேர்னிங் டெக்னாலஜி. அதாவது ஹியூமன் தனியாக, வெஹிக்கிள் தனியாக டிடெக்ட் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி இதில் இருக்குது. ஒரு இமேஜை வந்து கேப்சர் பண்ணி, ஒரு பர்சனை வந்து கேப்சர் பண்ணி இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வந்தாங்க அப்படின்னா இது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் 12 MPலேருந்து 32 MP கேமராஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சேனலில். அடுத்தது இதோட அவுட்புட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4K வரைக்கும், 4K ரெசல்யூஷன் அவுட்புட் வரைக்குமே இது கொடுக்கக்கூடியது. இந்த என்விஆர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 லேண்ட் போர்ட் அவுட் சைடில் இருக்கும். அதே மாதிரி எல்லா சேனலுமே வந்து இது ஆடியோ சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வந்து 16 சேனல் என்விஆர். இதில் வந்து 16 சேனல் ஆடியோவுமே இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதோட மேக்ஸிமம் பேண்ட்வித் பார்த்திங்க அப்படின்னா 320 Mbps ஸ்பீடு வந்து பேண்ட்வித் கொடுக்கும். அடுத்தது நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கேமராஸு, இதுதான் ஹைலைட்டு. இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா கேமராஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமரா, அக்குசென்ஸ் கேமரா. ஃபஸ்ட்டு கேமரா பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 MP அக்குசென்ஸு ஃபிக்ஸடு லென்ஸ் உள்ள கேமரா. இது வந்து 4mm லென்ஸு. இதில் இண்டிவிஜுவலாக மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 MP வேரிஃபோக்கல் கேமரா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.7 mm லென்ஸில் இருந்து 13.5 mm லென்ஸ் வரைக்குமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற அது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5 MP அக்குசென்ஸ் வேரிஃபோக்கல் கேமரா. அது வந்து 2 MP, இது வந்து 5 MP. மற்றபடி இது ரெண்டோட செட்டிங்ஸும் வேரிஃபோக்கலும் லென்ஸும் ஒன்று தான். இது வந்து 2.7 to 13.5 mm வரைக்கும் நம்ம லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதான் நம்ம நல்ல கேமராஸ் போட்டுட்டாலுமே அதோட அவுட்புட் வந்து பார்க்குறது என்னமோ நம்ம வந்து மானிட்டரில் தான் பார்ப்போம். ஸோ நம்ம நல்லா பெரிய சைஸான 24 inch LG மானிட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் HD மானிட்ரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் வியூ கொடுக்கும். நல்லா நம்ம எந்த சைட்லேருந்து பார்த்துருந்தாலும் வந்து IPS பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தாலுமே வந்து இமேஜ் வந்து கிளியராக தெரியும். அன்பாக்சிங்கில் வழக்கம் போல் நமக்கு கொடுக்கறது தான் யூசர் மேனுவல். இதில் வந்து அடாப்டர், கேபிள், ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
24 இன்ச் மானிட்டருங்கிறனால உங்களுக்கு 8 கேமரா வியூ வந்து ஒவ்வொரு கேமராஸும் வந்து நல்லா ஸ்பேஸ் எடுத்து நல்லா அகலமாக தெரியறதுனால நல்லாயிருக்கும் வியூவு. இந்த மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விஜிஏ போர்ட் கொடுக்கல, ஒரே ஒரு HDMI போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டர்லேயே வந்து USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த போர்ட்டில் கொடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர் வந்து மொபைல் வியூ கேட்டிருக்காங்க. மொபைல் வியூக்கு நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க மோடம் பார்த்திங்க அப்படின்னா D+ங்கிற பிராண்டு. இந்த சைட்டில் தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு ரிவ்யூ நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் போகிறேன். இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு மோடமு கூட ஒரு பேட்ச் கார்டு, சின்ன 1 மீட்டர் லேண்ட் கேபிள் வச்சுருக்காங்க, கூட ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிபிள் ஆண்டனா மாடலு. 2 LED லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் லைட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்கிதா மொபைலுக்கு அப்படிங்கிற மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. பேக்குள்ளே மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் த்ரெட் போட்டு அவுட்டோர் பாக்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஸ்பேஸுங்கிறதுனால காற்று வந்து பலமாக அடிச்சுது அப்படின்னா கேமரா விழுந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லா வெயிட்டான கேமரா. ஸோ எல்லா பாக்ஸுமே வந்து செல்ஃப் த்ரெட் போட்டு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கேமரா ப்ளஸ் மைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2 பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து 20 அடி ஹைட்டில் தான் இருக்குது கேமராஸு. ஸோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணணும். எல்லாமே ஹைட் அதிகமானது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்விஆரில் வந்து கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சுவிட்ச் இங்கே நம்ம வச்சுருக்கோம். மற்ற சுவிட்சஸ்லாம் வந்து அவுட்டோரில் வந்து நம்ம அங்கங்கே மிடில் ஏரியாவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம்னால நம்ம வந்து POI சுவிட்சஸ் வந்து அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி கேமரா ஆட் பண்ணோம். இப்போ இன்னொரு கேமரா நம்ம ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேலே நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஆக்டிவேட் ஆகாமல், அதாவது புது கேமரா வந்து இன்ஆக்டிவில் இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேமராவுக்கு வந்து மொதல் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்விஆர் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேமராஸுக்கும் இண்டிவிஜுவல் IP அட்ரஸ் கொடுக்கணும். வரும்போது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.64 தான் வரும். நம்ம வந்து என்ன மாதிரி சீரியஸில் கொடுக்குறோமோ அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு கேமராவுக்கு கொடுத்துடணும். IP கேமராவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு IP அட்ரஸை எடிட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணாலுமே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அது அகைன் சேவ் ஆகும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கும் கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணணும் இல்லை கேமரா பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பச்சரா சேஃப் டெக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.